இன்னைக்கு ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது நல்ல சந்தோஷப்பறவையாக தான் வந்தேன். ஆனால் வீடை திறந்து பார்த்ததும் என் சந்தோஷம்லாம் பறந்து போயிடுச்சு. காலையில் கிளம்புற அவசரத்தில் வீடையே தலைகீழாக்கி வச்சுட்டு போயிருக்கேன். இனி இதை க்ளீன் பண்ணி முடிச்சாதான் அடுத்த வேலையை பார்க்க முடியும்னு சொல்லிட்டு நல்லா தொடச்சி பளபளன்னு ஆக்கியாச்சு. அடுத்த ஒரு சில்லறை வேலையாக சந்தைக்கு வர போக வேண்டியது இருந்துச்சு. சரி, அதுக்கு ஃபஸ்ட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு கட்டப்பையை தூக்கிட்டு கிளம்பியாச்சு. அங்கே போயிட்டு நமக்கு தேவையான கேரட்டு, பீன்ஸு மற்றும் நமக்கு முக்கிய தேவைப்படும் பொருளான தின்பண்டங்களையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து எப்படியும் சேர்ந்தாச்சு. ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்த தின்பண்டத்தையும் உழைச்சி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் இன்னைக்கு நைட்டு சாப்பாட்டுக்கு இந்த தேங்காய் சட்னியும் தோசையும் பண்ணலான்னு தான் இருந்தேன். சரி, ஃபஸ்ட்டு தேங்காய் சட்னிக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தேங்காய் சட்னி வச்சாச்சு. அப்புறம் தோசை சுடலான்னு போனால் என் கணவர் எப்போதும் நீ தானே தோசை சுடுற, இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு நான் உனக்கு தோசை சுடு தரேன், நீ போய் டிவி பாருன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, நானும் வந்து உட்காந்துட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து வந்து பார்த்தா தங்கப்பிள்ளை அழகாக தோசை சுடுது. சரி, வேறு எந்த நல்ல மாஸ்டர்ட்டையோ கற்றுருப்பாங்கன்னு நான் நினச்சிட்டு சுட்டு தந்த தோசையை வயிறார சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறம் உங்கள் வீட்டில் யார் தோசை சுடுவீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.